இபிஎஃப்ஓ பென்ஷன் ஓய்வூதிய உயர்வு பத்தின முக்கியமான தகவல்கள் வெளியாகி உள்ளது. இத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த 2026 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது அப்படிங்கறத பத்தியும் பார்த்திடலாம். அங்கீகரிக்கப்பட்ட வருங்கால வைப்பு நிதி, அதாவது ரெகக்னைஸ்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ஸ் தொடர்பான விதிகளில் முக்கிய மாற்றங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. தேவையற்ற நிர்வாக சிக்கல்களை குறைத்து தொழிலாளர் நல சட்டங்களுடன் வரி நடைமுறைகளை ஒருங்கிணைப்பதே இந்த மாற்றங்களின் முக்கிய நோக்கமாகும். மேலும் ஓய்வூதிய உயர்வு குறித்து என்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது அப்படிங்கறத பத்தியும் தெளிவா நம்ம பார்த்திடலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 11 ஆண்டுகளுக்கு மேலாக இபிஎஃப்ஓல குறைந்தபட்ச ஓய்வூதிய உயர்வு வருமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி சம்பள உச்ச வரம்பு பத்தியும் அறிவிப்புகள் வெளியிடப்படுமா அப்படின்னு நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்க. இந்தியாவில் அமைப்பு சார்ந்த துறையில் பணிபுரியும் ஊழியர்களின் ஓய்வு நிதி பாதுகாப்பை உறுதி செய்யும் இபிஎஃப்ஓ அமைப்பில் இபிஎஃப் பங்களிப்புக்கான சம்பள உச்சவரம்பை உயர்த்துவது குறித்து ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. தொழிலாளர் வருங்கால வைப்பு இபிஎஃப் ஸ்கீம் நிதி திட்டம் 1952 கீழ் ரூபாய் 15,000 வரை மாத ஊதியம் பெறும் ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 15,000 வரை மாத ஊதியம் பெறும் யாரா இருந்தாலும் சரி தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் சேர முடியும். அவர் சேர்வது சட்டப்பூர்வ தேவையாகும். அதன்படி அடிப்படை ஊதியம், அகவிலைப்படி மற்றும் தக்க வைப்புப்படி உள்ளிட்ட 12% ஊதியத்தை பங்களிக்க வேண்டும். பணியமர்த்தும் நிறுவனம் சார்பிலிருந்து ஊழியருக்கு 12% பங்களிப்பு செய்யும். தன்னுடைய 58 வயது பூர்த்தியானவுடன் இந்த பங்களிப்பு பணத்தை தொழிலாளர் ஓய்வு பெற்ற பின்னர் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பெரும்பாலான நிறுவனங்கள் இத்திட்டத்தின் கீழ் இணைய தயக்கம் காட்டி வருகின்றனர். எனவே பிஎஃப் திட்டத்தின் கீழ் மாத ஊதிய வரம்பை அதிகரித்து சட்டபூர்வமாக அதிக சம்பளம் பெறும் ஊழியர்களையும் இத்திட்டத்தின் கீழ் முறைப்படுத்தி கொண்டு வர வேண்டும் என்ற கருத்து நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது. 2014 பிறகு சம்பள வரம்பில் பெரிய மாற்றம் செய்யப்படாததும் இந்த விவாதத்திற்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இபிஎஃப் பங்களிப்புக்கான சம்பள உச்சவரம்பை 25,000 ரூபாய் வரை உயர்த்துவது குறித்து பரிசீலனை நடைபெற்றது. இந்த மாற்றம் அமலுக்கு வந்தால் அதிக சம்பளத்தின் மீது இபிஎஃப் கணக்கிடப்படுவதால் ஊழியர்களின் மாதாந்திர சேமிப்பு அதிகரிக்கும். இதன் மூலம் ஓய்வு காலத்தில் கிடைக்கும் நிதி பாதுகாப்பும் வலுப்படும். அதே நேரத்தில் நிறுவனங்களின் பங்களிப்பு செலவு உயரும் என்பதால் நிறுவனங்களின் செலவில் மாற்றம் ஏற்படும் வாய்ப்பும் உள்ளது. சிறிய நிறுவனங்களுக்கு இது கூடுதல் சுமையாக மாறலாம் என்ற நிலையும் வெளிப்படுகிறது. பணவீக்கம் மற்றும் அன்றாட செலவு உயர்ந்து வரும் சூழலில் இபிஎஃப் கட்டமைப்பில் இத்தகைய திருத்தங்கள் அவசியமானவை. இருப்பினும் சம்பள உச்சவரம்பு உயர்வு குறித்து இதுவரை இபிஎஃப்ஓ அல்லது மத்திய அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த 2026 பட்ஜெட்டை தொடர்ந்து இந்த ஊதிய உச்சவரம்பு 15,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக உயர்த்தப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததா 2026 இந்த ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் மேலும் சில மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. நிறுவனங்களின் பங்களிப்பில் மாற்றம். தற்போதைய வருமான வரி சட்டத்தின் கீழ் ஒரு நிறுவனம் தனது ஊழியரின் பிஎஃப் கணக்கில் செலுத்தும் தொகைக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் உள்ளன. குறிப்பாக ஊதியத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட சதவீத வரம்புகள் மற்றும் சமநிலை பேரிட்டி விதிகள் நடைமுறையில் இருந்தன. இது நிறுவனங்களுக்கு கணக்கீடு செய்வதில் சிக்கல்களை ஏற்படுத்தி வந்தது. புதிய பட்ஜெட் முன்மொழிவின்படி இந்த சதவீத அடிப்படையிலான கட்டுப்பாடுகள் நீக்கப்படுகின்றன. இனிமேல் முதலாளிகளின் பங்களிப்பானது வருமான வரி சட்டத்தின் கீழுள்ள ஆண்டுக்கு 7.5 லட்சம் என்ற ஒற்றை உச்சவரம்பிற்குள் ஆக்ரிகேட் சீலிங் கொண்டு வரப்படும். இதன் மூலம் பங்குதாரர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு இடையிலான வித்தியாசங்கள் நீக்கப்பட்டு ஒரு சீரான நடைமுறை உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் பணத்தை டெபாசிட் செய்ய கூடுதல் அவகாசமும் விதிக்கப்பட்டுள்ளது. நிறுவனங்கள் தங்களது ஊழியர்களிடமிருந்து பிடித்தம் செய்யும் பிஎஃப் மற்றும் இதர காப்பீட்டு தொகைகளை இஎஸ்ஐ மற்றும் சூப்பர் அனோவேஷன் கணக்கில் செலுத்துவதற்கான காலக்கெடுவிலும் தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு வருமான வரி விகிதங்களில் மாற்றங்கள் ஏதும் செய்யப்படாத நிலையில் பிஎஃப் விதிகளில் செய்யப்பட்டுள்ள இந்த சீர்திருத்தங்கள் நிர்வாக ரீதியாக பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். சிக்கலான சதவீத
கணக்கீடுகள் இன்றி நிறுவனங்கள் எளிதாக செயல்பட முடியும். மேலும் இபிஎஃப்ஓ ஓய்வூதிய உயர்வு, அதாவது குறைந்தபட்ச ஓய்வூதியம் 7500 அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ குறைந்தபட்ச ஓய்வூதியம் மற்றும் ஊதிய உச்சவரம்பு உயர்த்தப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சுமார் 6.5 கோடி தனியார் ஊழியர்களுக்கும் இது நிவாரணம் அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.